கிருஷ்ணகிரி மாவட்டம் கெட்டம்பட்டி கிராமத்தில் 15 ஆண்டுகளாக சாலை சிதிலமடைந்து கிடப்பதால் கிராம மக்கள் அவதியடைந்துள்ளனர். இதுகுறித்து நமது செய்தியாளர் ரமேஷ்குமார் வழங்கிய கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அடுத்த கண்ணண்டள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட கெட்டம்பட்டி கிராமத்தில் 600க்கும் மேற்பட்ட குடியிருப்பு வீடுகள் உள்ளன. கண்ணண்டள்ளி கிராமத்தில் இருந்து கெட்டம்பட்டி கிராமம் வரை செல்லும் சுமார் 2 கிலோமீட்டர் தார் சாலையை 15 ஆண்டுகளுக்கு முன்பு போடப்பட்டது. கெட்டம்பட்டி கிராமத்தின் அருகே உள்ள கல்குவாரையிலிருந்து வரும் கனரக லாரிகள் அடிக்கடி சென்று 6 மாதங்களிலேயே தார் சாலை முழுவதும் பெயர்ந்து குண்டும் குழியுமாக மாறியுள்ளதாக கிராம மக்கள் தெரிவித்து வராங்க. இந்த கிராமத்தில் இருந்து 90க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கண்ணண்டள்ளி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயின்று வருகின்றன. பெரும்பாலும் பள்ளி மாணவ மாணவியர்கள் மிதிவண்டியிலேயே பயன்படுத்துகின்றனர். சாலை பழுதடைந்ததால் கல்குவாரையிலிருந்து செல்லும் வாகனங்கள் மாற்று வழித்தடத்தை பயன்படுத்திக் கொண்டனர். இந்நிலையில் குண்டும் குழியுமாக காணப்படும் சாலையை சீரமைத்து கோரிக்கை வைத்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். கண்ணண்டல்லிருந்து எங்க ஊருக்கு 2 கிலோமீட்டர் சாலை, தார் சாலை. அந்த தார் சாலை வந்து குண்டு குழிமா இருக்கு. இதனால 10 ஆண்டு காலமா இப்படிதான் ஆட்சி நடந்தது. எந்த ஆட்சி மாறினாலே இந்த குண்டு குழியை எங்களுக்கு மாற வரல. அது ஆட்சி அப்படிதான் போயிட்டு இருக்கு. கல்லுக்குவாரை இருந்துச்சு, கெட்டம்பட்டி பக்கம் கல்லுக்குவாரை வேற பக்கம் வழி மாத்திட்டு அவங்க போயிட்டாங்க. இப்போ 6 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. இவங்க எந்த அரசுக்கும் நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து எந்த அரசும் எங்களுக்கு சரியான நிவாரணம் எதுவும் பண்ண கிடையாது. அதனால இந்த குண்டு குழியுமே அப்படியே தான் இருக்கு. இது சிப்காடு இருக்கு, பக்கத்துல சிப்காடு இருக்கு, பள்ளி மாணவங்க போறாங்க, எல்லாமே போறாங்க. போனதும் மழை வந்துச்சுன்னா குண்டியுமே எல்லாம் உளுந்து எழுந்து போறாங்க. அதுக்கான உளுந்து எழுந்து ஆக்சிடென்ட்கள்லாம் வண்டிங்க ஆயிருக்கு. இந்த ரோடு அகலப்படுத்தி கொடுக்கணும் எங்களுக்கு. வண்டி ஸ்கூல் பஸ் மட்டும் தான் உள்ள வருது. அந்த உள்ள வர்ற டயத்துல வண்டி சைடு எடுக்கணும்னா முடியறது இல்லை. அதனால எங்களுக்கு தார் பகுதியான ஒரு 1000 ரோடு பக்கத்துல இருக்கு. இந்த சாலைக்கு சேர்ந்தது 1000 ரோடு இருக்கு. 1000 ரோடுலயும் ஸ்கூல் பசங்க ரொம்ப சிரமமா இருக்கு போறதுக்கு. குண்டு குழிமா இருக்கு. என்ன இது முடிச்சு கொடுக்கணும். நீங்க அரசு தான் முடிச்சு கொடுக்கணும். எலெக்ஷனுக்குள்ள முடிச்சு கொடுக்கணும். இல்லைனாக்கா நாங்க எலெக்ஷன் ஓட்ட புறக்கணிப்போம். எந்த ஆட்சி வந்தாலும் எங்களுக்கு அதுக்கான இல்லை. நாங்க ஓட்ட புறக்கணிப்போம். இங்க கண்ணண்டள்ளி டு கெட்டம்பட்டி 1.8 கிலோமீட்டர் ஹைவே ரோடு இருக்குங்க. அது யாருமே எந்த ஆஃபீஸருமே கண்டுக்கிறது இல்லை. எல்லா ஆஃபீஸுக்குமே நாங்கள் பெட்டிஷன் கொடுத்தோம், யாருமே கண்டுக்கல. இப்போ சமீபத்தில் நான் எம்பி எம்எல்ஏ வர புரோகிராம் இருக்குதுங்க, ரோடு அதை கிளீன் பண்ணுங்க, அந்த முள்ளு செடி கடி வெட்டுங்க அப்படின்னா அதுக்கும் ஐயா இன்னும் 2 நாள் விட்டு விட்டுறோன்னாங்க. அதுலேயும் பாதி வெட்டி பாதி விட்டு கிளம்பிட்டாங்க. இது வரைக்கும் யாரும் வரல. அது பாதி வெட்டி கூட 4 நாள் ஆயிடுச்சு. எதுவுமே கண்டுக்கிறது இல்லை. கெட்டம்பட்டின்றது கண்ணண்டள்ளி பஞ்சாயத்தில் ஊருக்குதான்றதை யாருமே எந்த ஆஃபீஸருக்குமே தெரியுதில்லை. மத்தூர் வட்டாரத்தில் இந்த ரோடு கொஞ்சம் எங்களுக்கு முறையாக தார் சாலை போட்டு கொடுக்கணும். குண்டு கொள்ளையமா இருக்குது. எங்கள் ஊர்லேருந்து 75 பசங்க போகிறாங்க. கண்ணண்டள்ளி ஹை ஸ்கூல் 10th எங்கள் ஊர் பசங்க தான். எல்லாம் உளுந்து எழுந்து போகிறாங்க. சரி ஆயிடுச்சுன்னா மறுபடியும் டீச்சர்ஸுங்க அனுப்பிச்சிடுறாங்க. அவங்க லீவ் எடுத்துக்கிறாங்க. அவங்க படிப்பும் பாலாகுது. ரொம்ப கெட்டம்பட்டியிலேருந்து கண்ணண்டள்ளிக்கு போகிற ரோடு ரொம்ப குண்டி குழிமா இருக்கு. நைட்ல வேலைக்கு போயிட்டு வர்றதுக்கு அன்டைம் தான். நானே 8 மணிக்கு போயிட்டு நைட்டு 8:30 மணி 9 மணிக்கு வீட்டுக்கு வரேன். ரொம்ப கஷ்டமா இருக்கு, சிரமமா இருக்கு. வரத்துக்கு போறதுக்கு, ஸ்கூல் பசங்க போறதுக்கு வரத்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டமா இருக்கு. சீக்கிரமா இந்த ரோடு வேலை முடிச்சு கொடுக்க சொல்லி கேட்டுக்கொள்கிறோம். 15 வருஷம் ஆச்சு கண்ணண்டள்ளி டு கெட்டம்பள்ளி கிராமத்துக்கோட தார் சாலை போட்டு. ஆனா இது வரைக்கும் யாருமே அதை பராமரிக்கல. நாங்க பெட்டிஷன் கொடுத்தோம், பார்த்தாச்சு. 1 மாசமா பெட்டிஷன் கொடுத்தோம். எம்எல்ஏ கூப்பிட்டு வந்து காட்டணும் ரோடு இப்படிதான் இருக்கு அப்படின்ட்டு. ஆனா அவருமே தக்க நடவடிக்கை அதுக்கான எதுவுமே ஸ்டார்ட் கூட பண்ணல. இது வரைக்கும் வீடு தேடி போய் பெட்டிஷன் கொடுத்துட்டு வந்தோம். ஆனா எதுவுமே பண்ணல. இங்க பல்லாயிரக்கணக்கான பள்ளி குழந்தைகள் போறாங்க, கல்லூரி குழந்தைகள் போறாங்க. ஆனா எல்லாமே அவஸ்தைப்பட்டு தான் போறாங்க. இங்க இருந்து எங்களுக்கு தொடக்கப்பள்ளி மட்டும்தான் கெட்டம்பட்டியில இருக்கு. மேல்நிலை பள்ளி நாங்க கண்ணண்டள்ளி இல்ல மத்தூரை தேடி தான் போனோம். அந்த கண்ணண்டள்ளிக்கு போகணும்னாலுமே எங்களுக்கு 2 கிலோமீட்டர் தூரம் இருக்கு. அந்த தூரத்துக்கு தேவையான பேருந்து வசதியும் எங்களுக்கு இல்லை, சாலை வசதி இல்லை. அப்படின்னும் போது கஷ்டப்படுறாங்க குழந்தைங்க, கஷ்டப்படுறாங்க. சைக்கிள்ல போகணும்னாலுமே ரோடு நல்லா இருந்தாதான் சைக்கிளாச்சும் மறிச்சிட்டு போக முடியும். அந்த சைக்கிள் போறதுக்கு கூட ரோடு கரெக்டா இல்லை. அப்படின்னும் போது மழை காலங்கள்ல ஆக்சிடென்ட்ஸ் நடக்கிறது, விபத்துகள்லாம் நிறைய நடக்குது. அதெல்லாம் தவிர்க்கணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரோடு எங்களுக்கு சாலை வசதி போட்டு கொடுக்கணும். சாலை வசதி போட்டு பள்ளி குழந்தைகள் போற டைமுக்கு காலையில ஒரு 8:30 மணி அந்த டைமுக்கும், சாயந்தரம் ஒரு 4-4:30 மணிக்கு ஒரு டைமுக்கும் பேருந்து வசதி செஞ்சு தரணும் அப்படின்றது எங்க கோரிக்கையா இருக்கு. இந்த மாதிரிதான் இந்த கண்ணண்டள்ளியிலேருந்து கெட்டம்பட்டி போற வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரோடு அமைச்சு 15 வருஷத்துக்கு மேல ஆகுது. குண்டும் குழியுமா ரொம்ப சிரமமா இருக்கு போயிட்டு வரதுக்கு. எங்கேயும் சீக்கிரமா போக முடியறது இல்லை. ரொம்ப சிரமமாவே இருக்கு.
குண்டும் குழியுமா இருக்கு. நிறைய நிறைய பேர் விழுந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய பேர் விழுந்திருக்காங்க. ஒரு 15 வருஷமா ஆச்சு இந்த ரோடு போட்டு. ஸோ இந்த இந்த ஊருக்கு நல்லா தார் சாலை அமைக்குமான்னு நான் கிட்ட கேட்டுக்கிறேன். ஒரு 600 வீடு இருக்கு. என் பசங்களை கூட்டின்னு போகணும். மழை வந்தா ரொம்ப இதா இருக்கு. நிறைய டைம் நாங்க விழுந்து கூட விழுந்து போயிருக்கோம். குழி எதுவும் தெரியல. டெய்லி நாங்க வேலைக்கு போயிட்டு வரோம். பசங்களை கூட்டு வர ரொம்ப சிரமமா இருக்கு. வழி ரோடு சரியில்லை. மழை வந்தா எது குழி எதுன்னு தெரியறது இல்ல. பசங்கெல்லாம் சைக்கிள் போயிட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க. விழுந்து எழுந்து வராங்க. ரோடு கொஞ்சம் பெருசா பண்ணி கொடுக்கணும்.